இருக்கலாம். ஆனால் அந்த சொத்து சட்ட பிரச்சனையாக இல்லாமல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது பார்க்கலைன்னா ப்ராப்ளங்கள் வந்துடும். வெள்ளிக்கிழமை நீங்கள் அனுமான் கோயிலுக்கு சென்று அனுமாருடைய பாதங்களில் மல்லிகை பூவையும் எள்ளு தீபத்தையும் நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்தரத்தை தமிழில் இருப்பதை அங்கே சொல்லுங்கள். நீங்கள் நேராக உட்கார்ந்து கொண்டு ஆஞ்சநேயரை நன்றாக பாருங்கள். இப்படியெல்லாம் செய்வதனால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். குறிப்பாக யாராவது ஒருவருக்கு இல்லாத அதீதிகள் பிச்சை கேட்டு வந்தால் தர்மம் பண்ணுங்கள். இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலந்த கலவையாகவே பயணத்தில் இருக்கும். பயப்பட வேண்டாம். வீடு முழுவதும் கழுவி பெருக்கி சுத்தம் செய்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் 6 மணிக்கு விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு